வணக்கம். இன்னைக்கு திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றம்பள்ளி பக்கம் மல்லகுண்டான்ற வில்லேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஒரு 3 பேனல் போட்டு ஜூன் மாதம் பண்ணி கொடுத்தோம். இவங்களுக்கு கிணறுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1100 வாட் பிஎல்டிசி மோட்டார் பண்ணி கொடுத்தோம். 3 பேனல் சீரியல் பண்ணி. கிணறு ட்ரை ஆகிடுச்சு. அப்போ நல்லா இருந்தது ஈல்டு. இப்போது ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போர் போட்டாங்க. 700 அடி 250 அடியில் தண்ணி வந்திருக்கு. போரில் மீடியமான தண்ணி தான், பெரிய அளவில். அதனால் இப்போது சோலார் மோட்டாருக்கு போர்வெலுக்கு இறக்கி தரணும். குடிக்க கூட தண்ணி இல்லைன்னாங்க. நேற்று எலெக்ஷன்றதுனால இன்றைக்கி தான் வந்தோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பேனசோனிக் ஆங்கர் போட்டிருக்கோம் 3 பேனல். இப்போது வாரி பிராண்ட் மோனோ ஆப்கட்டில் 540 3 பேனல் வந்து சீரியல் பண்ணியிருக்கோம். மொத்தம் 6 பேனல் சீரியல் சேஞ்ச் ஓவர் பண்ணி கொடுத்துருவோம். கிணறு மோட்டரும் வர மாதிரி இப்போ சுத்தமாக ட்ரை கிணறு. 3 பேனலில் வந்து பார்த்திங்கன்னா கிணறு மோட்டரும் 6 பேனலில் போர் மோட்டரும் வர மாதிரி சேஞ்ச் ஓவர் பண்ணி கொடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா ஆந்திரா பார்ட்ரு. இந்த மலைக்கு வந்துட்டு ஆந்திரா, இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு. முன்னாள் வேலூர் மாவட்டம், இப்போ திருப்பத்தூராக மாற்றிட்டாங்க. போர்வெல் அங்கே இருக்குது. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 அடிக்கு வயர் கொண்டு போயிட்டு அங்கே கொண்டு போய் கனெக்ஷன் கொடுத்துட்டு மோட்டார் ஓடிட்டுருக்கு. டல் கிளைமேட்டு, நேற்று மழை தூரி இருக்குங்க. அது இல்லாமல் பழைய 3 பேனல் க்ளீனிங் ஒழுங்காகவே இல்லை. ஃபுல்லாகவே டஸ்ட்டு படிஞ்சிருக்கு. அப்படியே 1 நேரம் அப்படியே விட்டுருக்காங்க ஃபுல்லாகவே. முன்னே போட்டதுக்கெல்லாம் கட்டியிருக்கேன். இப்போ இன்றைக்கி எல்லாமே மாடி மேலே ட்ரில் பண்ணி தான் எல்லாம் போட்டு கொடுத்துருவோம் கம்ப்ளீட்டாக. ஸ்ப்ரிங் ஹோஸ் போட்டு கீழே ஆன் ஆஃப் சுவிட்சு சேஞ்ச் ஓவர் எல்லாமே கீழே வச்சு கொடுத்துட்டோம். ஆல்ரெடி இருந்தது தான். இந்த ஏரியாவில் நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11வது சைட், ஆல்ரெடி ஒரு 10 சைட் பண்ணியிருக்கோம். போர்வெல் கிணறு நிறையாவே நாட்றம்பள்ளி சைடில் வந்து பண்ணியிருக்கோம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இங்கே பிஎல்டிசியும் வந்து பார்த்திங்கன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி போனால் ஸ்டார்டிங் கொரோனாவுக்கு முன்னாடி ஏசி மோட்டாரும் பண்ணி கொடுத்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் கண்டினியூவாக இந்த ஏரியாவில், இந்த ஊரில் மல்லகுண்டாவில் நமக்கு நிறையாவே சைட் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ரெகுலராக ஒர்க்கை பார்த்துட்டு தண்ணி இப்போ இவங்க கிணத்துல விட்டு பாசலாம், இல்லைனா குட்டை தொட்டி ஏதாச்சும் போட்டும் விவசாயத்துக்கு பாசலாம். ஒரு 2 ஏக்கர் காடு இருக்குது. ஃபுல்லாகவே வாய்க்கா நிறைய ரப்பி போய்கிட்டு இருக்குது தண்ணி. ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போது பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஓவர் மேலே இருந்தால் கிணறு, கீழே இருந்தால் போர்வெல் சேஞ்ச் ஓவர் இங்கே வச்சு கொடுத்தாச்சு. இது முன்னாடி வந்து ஓப்பன் வெல் மோட்டாருக்கானது. இன்றைக்கி போட்டது மோட்டார் வந்து 2200 வாட் பிஎல்டிசி ஏசி டு டிசி 860 மீட்ரு 6000 லிட்டர் பர் ஹவர். இந்த மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா இப்போது லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி வந்து 2100 வாட்டு. அது வந்து சோலாரில் மட்டும் ரன் ஆகும். இப்போ அதுவே வந்து சோலார் ப்ளஸ் கரண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி நியூ மாடலாக வந்திருக்கு. 7.7 ஆம்ஸில் ரன் ஆகிட்டுருக்கு மோட்டார். இப்போ ஏசி டு டிசி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். 16 ஆம்ஸ் டிசி எம்சிபி பிரேக்கர் நியூ மாடல். அதே மோட்டாருக்கு இப்போ பழைய 800 வாட்டு, அதுக்கப்புறம் 1500, 1700, 2100 இந்த எல்லா மோட்டாருமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் கண்ட்ரோலர் ப்ளஸ் சோலார் கரண்ட் ரெண்டுத்துலேயுமே ரன் பண்ணுற மாதிரி வந்திருக்கு புது மாடலாகவே. பழைய மாடல் மோட்டாருக்கு இன்டர்னல் கண்ட்ரோலர் வரும். ஏதாச்சும் ஒரு இஷ்யூ அப்படின்னா மோட்டரை மேலே ஏற்றி இறக்கணும். அது இல்லாமல் 202 கிரேடில் இருந்தது எஸ்எஸ் பாடி. இப்போ வந்து ஜிந்தால் பிராண்டு 304ல் வந்திருக்கு. நல்லா ஹெவியாகவே இருக்குது பாடி. அதை விட தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம். மோட்ரு ஃபிட் பண்ணியாச்சு. மதியம் 1:30 மணி டைமு. ரொம்ப டல்லாக இருக்குது கிளைமேட்டு. மேலே வச்சுருக்கோம் பேனல். ஆல்ரெடி பழைய பேனல் ப்ளஸ் புது பேனல் 3 பேனல். 6 ஆம்ஸில் மோட்டார் ரன் ஆகிட்டுருக்கு. 1.25 டெலிவரி. 700 அடி போர்வெல், 500 அடியில் மோட்டார் நிப்பாட்டியிருக்கோம். ஹைப்ரிட் மோட்டார் தான், நியூ மாடல். சோலார் ப்ளஸ் கரண்ட் ரெண்டுத்துலேயுமே ரன் பண்ணிக்கலாம். இங்கே வோல்டேஜ் ரொம்ப கம்மியாக வந்துக்கிட்டு இருக்குது. கரண்ட்டில் ஓட்டுறது வாய்ப்பு ரொம்ப கம்மி. சோலாரில் ஓட்டிக்கலாம். ப்ரெஷர் மீடியமாக வருது. வெயில் வந்தது அப்படின்னா இன்னும் நல்ல போர்ஸ் எதிர்பார்க்கலாம். ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். இதுக்கான ரேட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. தண்ணி அப்படியே போயிட்டே இருக்குது. ஓகே, பாய்.